ருத்ராமா படிக்கிறதுக்கு அந்த லெட்டர் வச்சா யாருக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சோமோ அந்த படுபாவே அந்த லெட்டரை எடுத்துட்டானே. அவன் மட்டும் அதை படிச்சுட்டான்னா அதுக்கப்புறம் அவனை காப்பாத்திக்கிறதுக்கு எந்த எல்லைக்கு வேணும்னாலும் போவான். இப்ப என்ன பண்றது? இது ருத்ராமா ஃபைல்ல இருந்த பேப்பர். உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது என்னோட ரொம்ப நாள் கனவு. பெரிய மனசு பண்ணி நீங்க எதுக்கு ஒத்துக்கிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம் சார். அம்மா, Thank you very much, sir. Yeah, sure. ரத்னம். அம்மா, ஆபீஸ்க்கு கிளம்பணும். கார் ரெடியா இருக்குல்ல? ரெடியா இருக்குமா. நான் வரேன், நீ போ. சரிங்கம்மா. கமலா, இன்னுமா வெளியில மா போட்டுட்டு இருக்க? உள்ள வந்து மா போடு. வரேம்மா. ஹே சக்தி, என்னமோ பெரிய ஆபீசர் மாதிரி கையில ஃபைல்லாம் வச்சிருக்க. ஓ, அவ்வளவு பெரிய அப்பாட்டக்கறா நீ. ருத்ராமா இந்த ஃபைலை கொடுத்து ரூம்ல வைக்க சொன்னாங்க. அதான் எடுத்துட்டு போயிட்டு இருக்கம்மா. நீ ஒரு ஆணியும் கழட்ட வேண்டாம். அந்த ஃபைலை என்கிட்ட கொடுத்துட்டு நீ போய் ரூமை கிளீன் பண்ற வேலையை பாரு. கொடு. சரிங்கம்மா. என்ன சொறீங்கம்மா? அப்படியே ஒண்ணு போட்டனா போ. என்னடி முறைக்கிற? போ. வந்துட்டா பெருசா ஃபைலை தூக்கிக்கிட்டு. அச்சச்சோ, ஏய் அனி, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஃபைல்ல இருந்து ஒரு பேப்பர் கீழே விழுந்துருச்சு அத்தை. அதை எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். என் கைக்கு எட்டவே மாட்டேங்குது. அதுக்கு ஏன் அனிதா நீ சிரமப்பட்டுட்டு இருக்க? அதை கண்டிப்பா எடுத்தே ஆகணும் அத்தை. ஃபைல்ல இருந்து விழுந்திருக்குன்னா அது நிச்சயமா முக்கியமான பேப்பரா தான் அத்தை இருக்கும். அதை எடுக்க கூடாதுன்னு சொல்லல அனி. அதுக்கு ஏன் நீ கஷ்டப்படணும்? அதான் அந்த வேலைக்காரி சக்தி இருக்கால, அவளை கூப்பிட்டு எடுன்னு சொன்னா எடுத்து கொடுத்துட்டு போறா. இந்த மாதிரி வேலையெல்லாம் அவளைதான் செய்ய சொல்லணும், நீ செய்யக்கூடாது. இரு வர. சக்தி, ஏ சக்தி. அம்மா, இங்க வா. இதோ வரங்கம்மா.
சொல்லுங்கம்மா. மேல ருத்ரா ரூமுக்கு வா. ம். சொல்லுங்கம்மா. கபோர்டு கீழே ஏதோ பேப்பர் விழுந்துருச்சு, அதை எடுத்து கொடு. நீ இப்படி வா மருமகளே. கபோர்டு கீழே போன பேப்பரை எடுக்கிறதுக்கு உனக்கு இவ்வளவு நேரமா? அப்படி தடவிக்கிட்டே இருக்க, சீக்கிரம் எடு. கைக்கு பட்டும் படாம அந்த பேப்பர் இருக்குமா? நல்லா குனிஞ்சு வளைஞ்சு தேடு. அத நீ எடுத்து கொடுத்தேதான் ஆகணும். சரிங்கம்மா. வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. முதல்ல வெளியே போ. அடிக்கடி இவளை இப்படி வளைச்சு நெளிச்சு வேலை வாங்கிக்கிட்டே இருக்கணும், அப்பதான் இவளா அடங்குவா. சரி, அந்த பேப்பர்ல அப்படி என்னதான் இருக்கு? ஏதோ பாக்குறேன் அத்தை. விளக்கு 5, திரி 20 கட்டு, அம்மனுக்கு பெரிய மாலை, உதிரிப்பூ. என்ன அத்தை இது இப்படி எழுதிருக்கு? இது தெரியலையா உனக்கு? போன விளக்கு பூஜைய அந்த வேலைக்காரி தான் பொறுப்பெடுத்து எல்லாத்தையும் பண்ணா. அப்ப எழுதின லிஸ்ட் தான் இது எல்லாமே. அந்த லிஸ்ட் தான் அத்தை. அது முடிஞ்சு எவ்வளவு நாள் ஆச்சு? அது எப்படி அம்மாவோட ஆபீஸ் ஃபைலுக்கு வந்தது? அத நீ உன் அம்மா கிட்ட தான் போய் கேட்கணும். இதை எடுக்கிறதுக்கு வேற நீ கீழே குனிஞ்சு தடவுன்னு தடவிட்டு இருந்த. அதை கிழிச்சு குப்பை தொட்டியில போடுச்சு வா. வா. கடவுளே, அந்த பாவி ரத்னம் எந்த நோக்கத்துக்காக தான் பெத்த புள்ளையவே மாத்தி வச்சானோ அந்த எண்ணத்துக்கே நான் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி நான் ருத்ராமா கிட்ட உண்மையை லெட்டர்ல எழுதி வச்சுட்டு வந்துட்டேன். ருத்ராமா விஷயம் தெரிஞ்சுக்கிட்டதும் கண்டிப்பா ரத்னத்தை சும்மா விட மாட்டாங்க. அந்த விஷயம் வெளியே வந்துச்சுன்னு தெரிஞ்சாலே அது ஏன் மூலமா தான் வந்திருக்கும்னு ரத்னத்துக்கு நல்லாவே தெரியும். ருத்ராமா அவனை எதுவும் செய்யறதுக்கு முந்தி அவன் என்னையும் என் பொண்ணையும் எதுவும் செஞ்சிடாம நீதான் காப்பாத்தணும். மா, என்னாச்சுமா? ஏமா எப்ப பார்த்தாலும் எதையோ பறி கொடுத்த மாதிரியே உட்காந்துட்டு இருக்க? முன்னெல்லாம் என்கிட்ட கலகலன்னு பேசுவ,
இப்பெல்லாம் என்கிட்ட எதுவுமே பேச மாட்டேங்கிற. நான் உனக்கு பாரமா இருக்கேனாம்மா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உன்னை பத்தியும் உன் எதிர்காலத்தை பத்தியும் தான் அம்மா யோசிச்சுட்டு இருந்தேன். வேற ஒண்ணும் இல்லம்மா. சரி, நீ போய் தூங்கு, எல்லாம் சரியாயிடுமா? ம், சரிம்மா. நேத்து நைட்டு எப்படி அந்த ஃபைல்ல இருந்த லெட்டரை படிச்சு சக்தி தான் அவங்க உண்மையான பொண்ணுன்னு தெரிஞ்சிருப்பாங்கன்னு ஆர்வமா வந்தோம். ஆனா இங்க அந்த டிரைவர் பொண்ணை மடியில படுக்க வச்சு தலைய கோதி விட்டுட்டு இருக்காங்களே. அப்படின்னா அவங்க இன்னும் அந்த லெட்டரை படிக்கல போல. இவ்ளோ சொத்துக்கும் ஒரே வாரிசா இருக்க வேண்டிய ஒண்ணு அந்த பாவி ரத்னம் குழந்தையிலேயே என்கிட்ட இருந்து பிரிச்சிருக்கான். சொந்த வீட்லயே வேலைக்கார பொண்ணா வேலை செய்ய வேண்டிய நிலைமை என் பொண்ணுக்கு வந்துருச்சே. அத நினைக்க நினைக்க என் நெஞ்சே வெடிச்சிரும் போல இருக்கு. அம்மா அம்மா, இதுக்காக நீங்க ஏன் அழறீங்க? நான் நம்ம வீட்டுல தானம்மா வேலைக்காரியா இருந்தேன். நான் வேற எங்கேயும் போய் வேலை பார்க்கலையே. நான் என் அம்மாக்கு தானே பணிவிட செஞ்சேன். அப்பவும் நீங்க என்ன வேலைக்காரி மாதிரியா நடத்துனீங்க? உங்க சொந்த பொண்ணு மாதிரி தானே பாத்துக்கிட்டீங்க. ரத்னம் என்ன உங்ககிட்ட இருந்து பிரிச்சாலும் சொந்த அம்மாவுக்கு பக்கத்திலேயே இருந்து அவங்களுக்கு வேண்டியதை பண்ணி கொடுக்கற பாக்கியத்தை கடவுள் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்ததை நினைச்சு நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? நீங்க என்னமோ அழுதுகிட்டே இருக்கீங்களே, என் மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? அதான் இப்போ நான் உங்க கூட சேர்ந்துட்டேன்ல. இனிமே நீங்க நடந்ததை நினைச்சு அழக்கூடாது. எப்பவும் சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கணும், சரிங்களா? என் செல்லம், நாளைக்கு கம்பெனில ஆடிட்டிங் இருக்கு அனிதா. அது சம்பந்தமான ஃபைல்ஸ் எல்லாம் தான் இது. இந்த ஃபைல்ஸ் எல்லாம் நான் பார்க்கணும். நீ என் மடியில படுத்துக்கிட்டு எந்திரிக்கவே மாட்டேங்கிறியே. என்ன பொண்ணு நீ? நேத்து நைட் அந்த கனவு வந்ததுல இருந்து எனக்கு ரொம்ப பயமாவே இருக்கு மம்மி. கனவெல்லாம் நிஜத்துல நடக்காதுமா. அதையெல்லாமா நினைச்சு நீ பயந்துட்டு இருக்க? நீங்க சாதாரணமா சொல்லிட்டீங்க, ஆனா எனக்கு மனசு ரொம்ப திக்கு திக்குன்னு இருக்கு தெரியுமா? நான் இதே மாதிரி உங்க மடியில படுத்திருக்கேன். வானத்துல இருந்து ஒரு பெரிய கை அப்படியே கீழே இறங்கி வந்து லபக்குன்னு என்ன பிடிச்சு மேல தூக்கிட்டு போயிடுச்சு மம்மி.
என்ன விடு விடுன்னு நான் கத்துறேன். நீங்களும் என் பொண்ணு என்கிட்ட கொடுத்துறேன்னு கத்துறீங்க. ஆனா அந்த கை என்ன மேல தூக்கிட்டு போய்கிட்டே இருந்துச்சு. கடைசியில நீங்க ஒரு புள்ளி மாதிரி என் கண்ணுல இருந்து அப்படியே மறைஞ்சிட்டீங்க. அத நினைச்சாலே எனக்கு நடுக்கமா இருக்கு மம்மி. இத பாரு, கனவுல வேணா அப்படி நடந்திருக்கலாம். ஆனா நிஜத்துல என் பொண்ணு என்கிட்ட இருந்து எந்த சக்தியாலையும் பிரிக்க முடியாது. தைரியமா இரு. மம்மி, நீங்க இப்படி சொன்னதும் தான் எனக்கு அந்த பயமே விலகி இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் மம்மி. நீங்க இப்படி மடியில வச்சு கொஞ்ச வேண்டியது அவளை இல்லம்மா, சக்திய. அவ தான் உங்க ரத்த வாரிசு. நான் அந்த ஃபைல்ல வச்சிருக்கிற லெட்டரை பார்த்திருந்தீங்கன்னா இப்ப எல்லாமே நான் நினைச்ச மாதிரி நல்லபடியா நடந்திருக்கும். வணக்கங்கம்மா. வா கமலா. நர்மதா காலேஜுக்கு போயிட்டாளா? போயிட்டாங்கம்மா. என்ன கமலா, இன்னைக்கு நீ ரொம்ப டல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. டல்லாலாம் இல்லம்மா, நான் எப்பவும் போலதான் இருக்கேன். இந்த பொம்பளை எப்பவுமே நோய் வந்த கோழி மாதிரி தான் மம்மி இருக்காங்க. இவங்களை பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அனிதா, என்ன பேச்சு இதெல்லாம்? இவ்வளவு நேரம் ஒரு குழந்தை மாதிரி தானே இருந்த. இப்ப ஏதோ சாத்தான் புகுந்த மாதிரி இப்படி பேசுற. இதெல்லாம் ரொம்ப தப்பு. மம்மி, நான் உண்மையதான் மம்மி சொன்னேன். அந்த பொம்பளை முகத்தை நல்லா உத்து பாருங்க, உங்களுக்கே புரியும். அனிதா, இப்படி ஒவ்வொருத்தர் முகத்தையும் பார்த்து குறை சொல்றதா இருந்தா ஓ முகத்தை பார்த்து கூட 1000 குறை சொல்லலாம். என் முகத்தை பார்த்தும் 1000 குறை சொல்லலாம். நம்ம கிட்ட பணம் இருக்கு, நல்லா ட்ரெஸ் பண்றோம், நல்லா வாழறோம். அதுக்காக நம்ம கிட்ட எந்த குறையும் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. நாகரிகம் கருதி மத்தவங்க இத நம்ம கிட்ட சொல்றது இல்ல, அவ்வளவுதான். அத புரிஞ்சுக்கோ முதல்ல. இவங்க இப்பவும் நேர்மையா வேலை பார்த்து தன்னோட பொண்ணை நல்ல முறையில படிக்க வச்சு அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு தான் இங்க வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நாம அதுக்கு மதிப்பு கொடுத்து அவங்கள நல்ல விதமா நடத்தணுமே தவிர இப்படி மனசு நோகுற மாதிரி பேசக்கூடாது. என் பொண்ணு இப்படி பேசுறது என் மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? This is the first and last, அனிதா. இனிமே நீ இந்த மாதிரி எல்லாம் பேசாத. மத்தவங்கள மதிக்க கத்துக்க, ஓகே? எதுக்கு எடுத்தாலும் வேலைக்காரங்களுக்கு வக்காலத்து வாங்கி நீங்க தான் மம்மி என் மனசை கஷ்டப்படுத்திட்டே இருக்கீங்க. அனிதா, நான் சொன்னது புரிஞ்சுதா? ஓகே மம்மி. அனிதா இப்படி பேசினது ஓ மனசை எவ்வளவு காயப்படுத்தி இருக்கும்னு எனக்கு தெரியும். சாரி கமலா. ஐயோ அம்மா, என்னங்கம்மா நீங்க போய் என்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேக்குறீங்க? அனிதாமா சொன்னதை நான் தப்பாவே எடுத்துக்கலாமா? சரி, நீ போய் வேலையை பாரு. சரிங்கம்மா. அனிதா நல்லா தான் பேசுறா. திடீர்னு ஏன் இப்படி மாறுறா? வேலைக்காரங்களை கண்டாவே அவளுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அது ரொம்ப தப்பான விஷயம். முதல்ல அவ அதை மாத்திக்கணும். அனிதாம்மா உங்களை பத்தி இப்படி சொன்னது தப்புதான். அவங்கள பத்தி உங்களுக்கு தெரியும்ல. எதையும் யோசிக்காம மத்தவங்க மனசு நோகுற மாதிரி பேசிடுவாங்க. நம்ம ருத்ராமாக்காக அதை பெருசுப்படுத்திக்காதீங்கம்மா. அந்த ரத்னத்தோட புத்தி அவளுக்கு அப்படியே இருக்கு சக்தி. நீ ருத்ராமாவோட பொண்ணு, அதனாலதான் அவங்களுக்கு இருக்கிற தங்கமான மனசும் இறக்க குணமும் உனக்கு அப்படியே இருக்கு.
அம்மா அழாதீங்கம்மா. அனிதாம்மா அப்படி பேசினதுக்கு தான் ருத்ராமா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டாங்கல்ல, அது பெருசு பண்ணிக்காதீங்கம்மா.